ஒரு வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 128 அங்கே 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனை இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே 127ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் கட்டுகிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது, அவர் கர்ப்பத்தை திறக்கிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது காரியம், தேவன் ஒரு மனிதனை எவ்வாறாக ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்திலே அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை எப்போது ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன். அதாவது அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். வழி ஆண்டவர் உண்டு பண்ண வழி. ஆண்டவர் பிரிஸ்கிரைப்டு பாத்துல பிரிஸ்கிரைப்டு வேலை நடந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.